கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற சுபாவம் மாத்திரமே நம்மிடத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். தாவீது நமக்கு இது குறித்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்ற ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பரிபூர்ண திருப்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். பல சமயங்களில் அது எப்படி நமக்கு நன்மையாக நடைபெறும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்கு எப்படிப்பட்ட நன்மை நடைபெறும் என்பது கூட தெரியாமல் போகலாம். ஆனாலும் நம்முடைய கர்த்தர் நமக்காக நன்மையானவைகளை மாத்திரமே செய்வார். கர்த்தருடைய நன்மையான கிரியைகளுக்காக நாம் அவரை நோக்கி அமர்ந்து அவருடைய கிருபை நிரம்பிய செய்கைகளுக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திரு என்னும் வாக்கியத்திற்கு ஒன்றும் செய்யாமல் சும்மா சோம்பேறியாக இரு என்பது பொருள் அல்ல. இந்த வாக்கியத்திற்கு கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு காத்திருப்பது என்பதே பொருளாகும். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அமைதியாய் இருக்க வேண்டும். காத்திரு என்னும் வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு அமைதியாய் இரு என்பதே பொருள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் பல்வேறு காரியங்களை பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் பார்த்து நமக்குள் எரிச்சல் வந்துவிடக்கூடாது. நமக்கு தாழ்வு மனப்பான்மையும் வந்துவிடக்கூடாது. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷர் மேலும் நாம் எரிச்சல் ஆகக்கூடாது. அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை அதிகமாய் சேர்த்து வைக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். துன்மார்க்கர்கள் இந்த உலகத்தில் உயரும் போது நாம் அவர்கள் மீது கோபப்படக்கூடாது. அவர்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்னும் நினைப்பு நமக்குள் வரக்கூடாது. அவர்கள் மீது எரிச்சல் படக்கூடாது. நாம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட வேண்டும். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் நமக்குள் காணப்படக்கூடாது. அவர்களுடைய சுக வாழ்வை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அவர்களைப் போல நாமும் செழிப்பாய் வாழ வேண்டும் என்று விரும்பி துன்மார்க்கரின் தீய வழிகளை பின்பற்றி சென்றுவிடக்கூடாது. துன்மார்க்கருக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. கர்த்தர் அவர்களை ஆளுகை செய்வதும் இல்லை. ஆகையினால் அவர்கள் தங்கள் மனம் விரும்பிய பிரகாரம் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறார்கள். அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளின் போது அவர்களுக்கு நித்திய வேதனை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளோ துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்படாமல் கர்த்தரை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது நம்முடைய சிலாக்கியம் என்று நாம் கருத வேண்டும்.